எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தினமுமே பூஜை செய்கிற பூஜை அறை எப்படி அமைக்க வேணும், அந்த பூஜை அறையில் நம்ம என்னென்ன மாற்றங்கள் செஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும். நம்ம பூஜை அறையில் என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்புகளை நம்ம செய்வோங்க. அது எப்படி அதை மாற்றி நம்ம எந்த வகையில் நம்ம பூஜை செஞ்சால் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை மாறப்போகிறது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நாம் பூஜை செய்கிறப்ப சில விஷயத்தை நம்மளோட மனதில் நம்ம தெளிவாக வைத்துக்கொள்ள வேணுங்க. ஃபஸ்ட்டு சுய ஒழுக்கம், சுய சுத்தம் என்பது கண்டிப்பாக வேணுங்க. ஏனென்றால் சில பேர் சொல்லுவாங்க, குளிக்கலைன்னா என்ன, பூஜை சிறிதளவு தண்ணீரை தலையில் தெளிச்சிட்டு நீங்கள் பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளை நாம் வணங்குறோம் அப்படின்னாவே நம்மளோட உடலை சுத்தமாக வைத்திருக்க வேணுங்க. அப்படி உடல் சுத்தம் இல்லாமல் நீங்கள் பூஜை அறையில் அமர்ந்தால் உங்களுக்கு தெரியாமலே உங்களோட மனதில் ஒருவித சங்கடங்கள் தோன்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குங்க. அதே மாதிரி அந்த மன உறுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மன உறுத்தல் இல்லாமல் உங்களால் பூஜை செய்ய முடியாதுங்க. இவ்வாறு நம்மளுடைய மனதில் சங்கடத்துடன் பூஜை செய்வதில் நமக்கு ஒரு சிறப்புமே கிடையாதுங்க. அதே மாதிரி பூஜை செய்வதற்கு முன்னாடி நம்ம குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு சென்றால் உடலும் புத்துணர்ச்சியுடன் இருக்குங்க, மனமும் ரொம்பவும் சந்தோஷத்துடன் இருக்கும். இப்படி பூஜை செஞ்சால் தான் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. கோயில்களில் உள்ள விக்கிரங்களுக்கு தினமுமே 3 வேளை அல்லது ஒரு வேளையாவது அபிஷேகம் செஞ்சு அலங்காரம் செய்வாங்க. சில பேர் வீடுகளிலும் விக்கிரகங்கள் வைத்திருப்பாங்க. அவர்களும் நிச்சயமாக அபிஷேகம் செய்ய வேணுங்க. ஆனால் அவ்வாறு செய்ய முடியாவிட்டாலும் கூட நாம் வைத்திருக்கோம் பஞ்சபாத்திர நீரில் ஏதேனும் ஒரு மலரை வச்சு நம்ம நனைத்து கடவுள் பாதத்தில் 3 சொட்டு நீர் இட வேணுங்க. இவ்வாறு செய்கிறதுனால அபிஷேகம் செய்கிறதுக்கு இணையான ஒரு பலன் கிடைக்குன்னே சொல்லலாங்க. நாம் நிறைய சாமி படங்கள் மற்றும் விக்கிரகங்கள் வைத்திருக்கிறதுனால தனித்தனியே ஒவ்வொரு கடவுளோட பாதத்திலும் வைக்க முடியாதுனாலும் இவற்றிற்கு பொதுவாக ஒரே இடத்துல 3 சொட்டு நீர் வைத்தால் மட்டுமே போதுன்னே சொல்லலாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குங்க. அடுத்ததாக சாமி படங்களுக்கு பூ போடுவதில் பலருக்குமே பல சந்தேகம் இருக்கிறது. நமது வீட்டில் நிறைய சாமி படங்கள் இருந்து அதற்கெல்லாமே மூலமாக நிறைய பூக்கள் போட வேண்டுமோ என்ற எண்ணம் கூட இருக்குங்க. வாசனை மலர் எதுவாக இருந்தாலும் கூட அதில் 1 வைத்தால் மட்டுமே கூட போதுமானதாக சொல்லப்படுதுங்க. அதாவது வசதி இருக்கிறவங்க நிறைய பூ கூட வாங்கி போடலாம், முடியாதவங்க ஒவ்வொரு பூ வச்சாவே சாமி ஒன்றும் சொல்லாதுன்னே சொல்லலாங்க. நம்மளோட வீட்டில் விக்கிரகங்கள் இருப்பின் தினமுமே அதற்கு நிச்சயமாக நெய்வேத்தியம் படைக்க வேணுங்க. நெய்வேத்தியம் செய்வதற்கு முன் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாம் அதை செய்யணும். சிலரால் தொடர்ந்து தினமுமே நைவேத்தியம் செய்ய முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கூட ஏற்படுங்க. அதனால் தினமுமே தனியாக நெய்வேத்தியம் செய்யாமல் நாம் சமைத்ததை இறைவனுக்கு கூட படைக்கலாங்க. இது தவிர உலர் திராட்சை, முந்திரி, பழங்கள் போன்றவற்றையும் நம்ம நெய்வேத்தியமாக படைக்கலாங்க. அடுத்தபடியாக நம்ம விளக்கு ஏற்றுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. இந்த விளக்கு ஏற்றுறதால நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு விளக்கு ஏற்றுவதோ 2 விளக்கு ஏற்றுவதோ அல்லது 3 விளக்கு ஏற்றுவதோ என்ற பல குழப்பங்களும் இருக்குங்க. உங்களோட வீட்டில் எத்தனை விளக்கு இருந்தாலும் கூட ஏற்றலாங்க. அதே மாதிரி ஒற்றை விளக்கு போடுறத விட 2 விளக்கு போடுறது ரொம்ப சிறந்ததாகவே சொல்லலாங்க. பூஜை அறையானது எப்போதுமே ஒரு மங்களகரமான ஒரு கோவில் போல் ரொம்பவும் சிறப்பாக எப்போதுமே வெளிச்சமாக இருக்கிறது ரொம்பவும் ஒரு சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்குன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு அந்த திரி போடுறதுல ரொம்ப டவுட் இருக்கும். திரியானது நீங்கள் ஒற்றை திரியாக கூட போடலாம் அல்லது இரட்டை திரியாக கூட போடலாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு விளக்கு போடுறதுல எந்த எண்ணெய் போடுறதா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. இதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா பசு நெய் இவற்றில் ஏதோ ஒன்றில் நீங்கள் விளக்கு போட்டால் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குன்னே சொல்லலாங்க. அது அடுத்தபடியாக தூபம் காட்டுவதில் வாசனை நிறைந்த இடத்துல மகாலட்சுமி நிறைந்திருப்பாள்னே சொல்லலாங்க. சாம்பிராணி அல்லது தசாங்கம் வாங்கி நம்ம பயன்படுத்துறது ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லலாங்க.
அதாவது தசாங்கம் பயன்படுத்தினா வீடு முழுவதுமே இல்லாமல் உங்களோட தெரு முழுவதுமே கோவில் போல் ரொம்ப சிறப்பாக மணக்கும். இறுதியாக ஆராதனை காட்டுவது கற்பூர ஆராதனை காட்டும்போது வலதுபுறமாக 3 சுற்றி வச்சிருக்கோம்லாங்க. எப்போதுமே இடதுபுறமாக சுற்றக்கூடாதுங்க. பெரிய காரியங்களுக்கு மட்டுமே அவ்வாறு செய்வாங்க. அதனால் வலதுபுறமாக 3 முறை நீங்கள் சுற்றி முடித்துட்டு பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாங்க. அதே மாதிரி அந்த ஒரு வீட்டோட பூஜை அறை அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாங்க. அந்த பூஜை அறை என்பது கோவிலுக்கு சமமானதாக சொல்லப்படுதுங்க. ஒரு வீட்டோட வளர்ச்சி மற்றும் அதிர்ஷ்டத்தை உறுதிப்படுத்தும் இடமும் இதுவேங்க. இந்த பூஜை அறையை நம்ம அமைக்கும் போது ரொம்ப சிறந்த வாஸ்துப்படி நம்ம அமைச்சிட்டா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாகவே இருக்குங்க. வீட்டில் பூஜை அறையை நம்ம எந்த திசையில் அமைக்கிறோமோ அதற்கு ஏற்றபடி தாங்க பலன் நமக்கு கிடைக்கும். அதே போல் சுவாமி படங்களை அல்லது மற்றும் சிலைகள் மற்றும் விளக்கு ஏற்றும் திசை நாம் அமர்ந்து பூஜை செய்யும் திசை ஆகிய அனைத்துமே மிக மிக முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. வீட்டில் நேர்மறை சக்திகள் நிறைந்திருப்பதற்கு பூஜை அறை எந்த திசையில் அமைக்க வேண்டும் என்பதை நம்ம சரியான திசையில் அமைக்கிறது ரொம்பவும் சிறந்ததுன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டில் நன்மைகள் பெருகி நிம்மதி மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேணும் அப்படின்னா அந்த வீட்டில் தெய்வ சக்தி குடிக்கொள்வது மிக மிக அவசியங்க. இன்று நாம் வசதிப்படும் இடங்களில் சுவாமி படங்களை வச்சு வழிபட்டு வரங்க. ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு வீட்டில் எந்த திசையில் எந்த முறையில் பூஜை அறை சுவாமி சிலைகள் மற்றும் படங்கள் கலசம் விலகு ஆகியவற்றை நம்ம வைக்க வேண்டும் என்ற ஒரு விதி இருக்குதுன்னே சொல்லலாங்க. அதன்படி வைத்தால்தான் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பு மகிழ்ச்சி நிம்மதி ஆகியவற்றிற்கும் இப்படி நம்ம வாஸ்துப்படி வச்சா குறைவே இருக்காதுன்னே சொல்லலாங்க. ஒரு வீட்டில் தெய்வ சக்தி குடிகொண்டால் மட்டுமே துர்சக்திகள் அண்டாமல் இருக்கும். தெய்வ சக்தியின் அருள் இருந்தால் மட்டுமே வீட்டில் நன்மைகள் பல நடைபெறும்னே சொல்லலாங்க. அதனால் வீட்டில் பூஜை அறை சரியான இடத்துல அமைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம்னே சொல்லலாங்க. வீட்டோட மிக புனிதமான இடமான பூஜை அறையில் தெய்வம் குடிக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என வாஸ்து சாஸ்திரம் வழி காட்டுகிறது. பூஜை அறையை அமைக்க வேண்டிய சரியான திசை இடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம அதை செய்கிறது ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பூஜை அறையானது எப்போதுமே ஒரு வீட்டின் வடக்கு திசையில் அமைக்கப்பட வேண்டும். படிக்கட்டுக்கு கீழே பூஜை அறையை அமைக்கக்கூடாதுங்க. பூஜை அறை எப்போதுமே வடகிழக்கு திசையில் அமர்ந்து பூஜை செய்கிறது ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி தெய்வங்களோட சிலைகள் பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ இருக்கக்கூடாதுங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலையை பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடாது. வீட்டில் அனுமன் சிலை அல்லது படம் வைத்திருந்தால் ஒரு நாள் கூட தவறாமல் பூஜை செய்கிறது உங்களுக்கு சிறந்த பலன்களை தருங்க. வீட்டின் பூஜை அறையில் லட்டு வைத்திருக்கும் குழந்தை கிருஷ்ணர் ராமர் தர்பார் அல்லது ராமர் பட்டாபிஷேக படம் வைத்திருப்பது ரொம்பவும் விசேஷமாகவே சொல்லலாங்க. தந்திரம் மந்திரம் தொடர்பான பொருட்களை வீட்டின் பூஜை அறையில் வைக்கவே கூடாதுங்க. அது உங்களுக்கு ஆபத்தை கொடுக்குன்னு சொல்லலாங்க. மெர்க்குரியால் ஆன சிவலிங்கம் வைத்திருப்பது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகவே சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி நடராஜரின் சிலையை வீட்டில் வைத்திருக்கக்கூடாது. ராதையுடன் கிருஷ்ணர் இணைந்து இருக்கும் சிலையை வீட்டின் பூஜை அறையில் நம்ம வைக்கலாங்க. பூஜை அறை அப்படின்னு இருந்தால் டெய்லியுமே ஒரு விளக்காவது அந்த பூஜை அறையில் எரிந்து கொண்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாங்க. அதே மாதிரி படுக்கை அறை அல்லது கழிவறை ஆகியவை பூஜை அறைக்கு அருகில் இல்லாதபடி நம்ம வச்சுக்கணுங்க. எப்போதுமே வடக்கு அல்லது மேற்கு நோக்கி அமர்ந்தவாறு பூஜை செய்கிறது ரொம்பவும் சிறப்புங்க. நம்மளுடைய வீட்டில் பூஜை அறையை வாஸ்து சாஸ்திரப்படி அமைத்தாதான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. அதே மாதிரி தனி வீடாக இருந்தாலும் சரி அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தாலும் சரிங்க பூஜை அறையில் வைக்கப்படும் சாமி படங்கள் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி வைக்கிறது ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க. பூஜை அறையில் முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் ஸ்ரீ மகாலட்சுமியுடன் கூடிய பகவான் நாராயணன் அம்பிகையுடன் கூடிய சிவபெருமான் பசுவுடன் அல்லது ராதையுடன் கூடிய கிருஷ்ணன் தனித்த உருவத்துடன் காணப்படும் படங்கள் என்றால் காமாட்சி மீனாட்சி விஷாலாட்சி பாலதிரி சுந்தரி மற்றும்
லலிதாம்பாள், அஷ்டலட்சுமி ஆகிய அம்பிகை படங்களை நம்ம வைக்கலாங்க. அதே மாதிரி கல்வி ஞானத்துக்காக அதிபதியான சரஸ்வதி மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்றுன்னு சொல்லலாங்க. குலம் காக்கும் குலதெய்வம் படமும் நம்ம வைக்கிறது உக்கிரமாக இருந்தாலும் நிச்சயமாக இருக்க வேண்டும்னு சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த திசையில் பூஜை அறை அமைச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல் வியூஸ், தேங்க்யூ.